மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு லைவ் வந்தேங்க. லைவில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வருது. நமக்கு பெரும்பான்மை கிடைக்குமா, நம்ம இந்த தொகுதியில் ஜெயிச்சோமா, நம்ம அந்த தொகுதியில் ஜெயிச்சோமா, அப்படிலாம் ஏகப்பட்ட சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்ததை நான் பார்த்தேன். எனக்கு என்ன ஃபீல் ஆனிச்சுன்னா, இதெல்லாம் வரணுங்க, நியாயமானதான் இல்லைன்னு சொல்லலை. ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட சந்தேகங்கள் நிச்சயமாக இருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது. அது எல்லாமே நமக்கு ஒரு 3 மணி 4 மணி அதுக்குள்ளே பல சந்தேகங்களுக்கு நீங்கள் செய்திகளை பார்த்துட்டே இருந்தாவே பல கேள்விக்கு பதில் கிடச்சிரும். ஆனால் இந்த தருணத்தில் ஏறத்தாழ பல்வேறு விதமான விஷயத்தை யோசிக்காமல் கொண்டாடுங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஏன் கொண்டாட சொல்கிறேன்னா, 1967 1977 அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொன்னோம். 2026 தேர்தல் நீங்கள் நினைக்கிறபடி இருக்காது, இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தல்னு சொன்னோம். ஒருவே நம்மளை நம்பலை, நம்ம கட்சி தொண்டர்களை தாண்டி ஒருவே நம்மளை நம்பலை. மாற்று கட்சியில் சும்மா ஏதாவது சொல்லாதீங்கடா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சது அடிப்படையில் ஓட்டு காசு கொடுக்குறது. இந்த தேர்தலில் ஓட்டு காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற பேட்டர்ன் இந்த தேர்தலில் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜாதிக்காரர் இங்கே நிப்பாட்டினா, இந்த மதத்துக்காரர் இங்கே நிப்பாட்டினா ஓட்டு விழுந்துடும் அப்படிங்கிற அந்த அரசியல் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். அதாவது இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு 50 வருஷமாக ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. அந்த பேட்டர்ன் அத்தனையுமே உடைச்சி ஒருத்தர் எந்திரிச்சு வந்து நின்றுக்காருங்க. அவர் 100+ சீட்டில் இப்போ வரைக்கும் லீடிங்கில் இருக்காருங்க. அவர் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. முதல்ல இதை செலிப்ரேட் பண்ணுங்கயா. எத்தனை நாள் நம்மளை எவ்வளோ பேர் என்னென்ன சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் நம்மளை பண்ணியிருப்பாங்க. இது அத்தனையும் தாண்டி நம்ம இங்கே நின்று விளையாடி இருக்கோம். அந்த நின்று விளையாடின விளையாட்டை முதல்ல கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். ஏன்னா ஊடகங்களில் உட்காந்து தொடர்ச்சியாக தாவேக்காக்கு 2 சீட் இருக்குது, தாவேக்காக்கு 20% தான் இருக்குது, இவங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்குங்க, அது வந்து சீட்டாக கன்வென்ஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இந்த கட்சியில் இப்படி தான் இருக்குது, இவங்க தற்கொலை, இவங்களுக்கு அரசியல் தெரியாது, அது தெரியாதுன்னு சொல்லி நம்மளை என்னென்ன சொல்லி எவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் நம்ம அத்தனை பேரும் ஒரே சிந்தனை போக்கில் ஒன்றா நின்று நம்ம கட்சி, நம்ம தலைவர், நம்ம கட்சியோட வியூகங்கள் அத்தனையும் நம்பி களத்துக்கு போய் ஒரு திருவிழாமாய் இந்த தேர்தலை நம்ம சந்தித்து தலைவரை வெற்றி பெற்றாகணும் அப்படிங்கிற ஒரே இலக்கோட நம்ம நின்று விளையாடி இருக்கோம் அந்த தேர்தல். அதனால சொல்கிறேன், கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மூணாவதாக இந்த கொண்டாடக்கூடிய நிகழ்வில் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் நடிகருங்க அதனால ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அப்படியே அசால்ட்டாக இப்போ வந்து சொல்லுவாங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் நடிகர்னு தெரியாதா? இல்லை அவரை பற்றி இவருக்கு 2 சீட்டு தான் கிடைக்கும், இவருக்கு 10% தான் இருக்குன்னு சொல்லும் போது விமர்சனம் பண்ணும்போதெல்லாம் அவர் நடிகர்லாம் உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி ஜெயிச்சோன்னே இவருக்கு திரை கவர்ச்சினால தான் அவர் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், திரை கவர்ச்சிலேருந்து வந்த எல்லாருமே ஜெயிக்கலை. திரை கவர்ச்சிலேருந்து வந்தாலும் நான் அந்த வீடியோ கூட சைடில் போடுறேன், இந்த வீடியோ பாருங்கள். சரியான வியூகங்கள் மூலமாக நம்ம கட்சியை ஒவ்வொரு ஸ்டெப்பாக அணுவாக கரெக்டாக நகர்த்தி கொண்டு போனதுனால தான், அதாவது நம்ம கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தேர்தல் ஆணையத்திட்ட விசில் சின்ன வாங்கினதில் ஆரம்பித்து நம்ம பண்ணுற அரசியல் மூரில் ஆரம்பித்து தலைவர் எங்கே பேசுகிறது, எங்கே நிற்கிறது, எந்த மாதிரி பயன்படுத்துகிற வார்த்தைகள் உட்பட அத்தனையும் தெளிவாக திட்டமிட்டு அணுவாக காய் நகர்த்தி தன்னுடைய இந்த செல்வாக்கை அப்படியே ஓட்டா மாற்றிருக்காரு. இது யாராலையும் பண்ண முடியாது, நம்ம தலைவர் பண்ணியிருக்காரு. அதனால சொல்கிறேன், கொண்டாடுங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 3வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 4வதாக பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒன்று என்ன தெரியுமா? நம்ம திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நடுவில் போட்டின்னு சொன்னோம். தாவேக்கா வந்து போட்டியில் முன்னாடி வந்துருச்சு. திமுக நான் பார்த்த வரைக்கும் அதிமுகவோட பின்னாடி இருக்குது. என்ன தெரியுமா காரணம்? மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, திமுக ஆட்சி வேணாங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. தாவேக்கா தான் ஜெயிக்கும்னு நினச்சவங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. சில பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுக இல்லைனா அதிமுகங்க அப்படின்னு நம்புவாங்கல்ல, அந்த பெரியவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம சொன்ன திமுக வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாருமே ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்போ அவங்களுக்கும், அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடுவில் தான் போட்டி போயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா போட்டி? 2வது இடத்துக்கான போட்டி. நம்ம என்ன சொன்னாங்க, உங்களுக்கும் நாம் தமிழருக்கும் நடுவில் தான் போட்டி. நாம் தமிழர் ஜெயிக்க போகிறாங்களா, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா? ஜெயிக்க போகிறாங்க என்ன தெரியுமா, 1 சீட்டு 2 சீட்டு, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா, அவங்க ஜெயிக்க போகிறீங்களாங்கிற போட்டி தான். ஊடகங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் விசஸ் தாவேக்கா தான் கொண்டு போனாங்க. ஆனால் தாவேக்கா இடத்துக்கு சண்டை போடுதுங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம சொன்னபடியே தாவேக்கா இடத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. இன்றைக்கி 2வது இடத்துக்கு 50 வருஷமாக கட்சி நடத்துகிற ஒருத்தங்க, 75 வருஷமாக கட்சி நடத்துகிற ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வரலாறு தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் படைக்கப்பட்டிருக்கு. அதனால் சொல்கிறேன், கேள்விகள் அத்தனையும் ஓர வச்சுட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அத்தனையும் பெருசாக மைண்டில் ஏற்றிக்காமல் இதை செலிப்ரேட் பண்ணுங்கயா. நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட
ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. விஜயெல்லாம் ஜெயிக்க மாட்டாருங்க, நேற்று வரைக்கும் திருமாவளவன் பேசிகிட்டு இருந்தாருங்க. விஜய்க்கு வந்து அவ்வளவு கெப்பாசிட்டிலாம் கிடையாதுங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி என்ன நடந்து போச்சு, திருமாவளவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறத தேர்தல் களம் நிரூபிச்சிருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நான் சொல்லங்க, இங்கே பல மூத்த அமைச்சர்கள் பல வருஷமாக அரசியல் பண்ணவங்க இப்படித்தாங்க எலெக்ஷன் இப்படித்தான் ஃபேஸ் பண்ணணும், இப்படித்தான் ஓட்டு கேட்கணும்னு சொல்லி ஒரு ஃபார்மட்டை போட்டு எங்களை தாண்டி இங்கே அரசியல் பண்ண எவன்டா இருக்கா அப்படின்னு பேசின பல மூத்த அமைச்சர்கள் பல தொகுதியில் பின்னாடி போயிருக்காங்க. அது யதார்த்தமான உண்மை. இதில் ரொம்ப ரொம்ப துயரமான விஷயம் என்ன தெரியுமா, கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே பின்னாடி போயிருக்காருங்க. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நம்ம தலைவர் எம்எல்ஏ ஆவாரான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் தலைவர் எம்எல்ஏ ஆவாரான்னு முதல்ல போய் பாருங்கயா அப்படிங்கிற ஒரு வரலாறை தமிழக வெற்றி கழகம் இங்கே உருவாக்கியிருக்கு. அதனால சொல்கிறேன், கொண்டாடுங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் நம்ம நிப்பாட்டின சுயேட்சை வேட்பாளர், அந்த தொகுதியில் திமுக வேட்பாளரோட நான் பார்க்கும்போது செய்திகளை நான் பார்க்கும்போது ஒரே ஒரு நாள் தான் நம்ம தலைவரை கூப்பிட்டு ஆதரவு தெரிவித்தார். அவர் எடப்பாடி பழனிசாமி அங்கே மேலே இருக்காரு, 2வது இடத்துல அந்த சுயேட்சை வேட்பாளர் இருக்காரு. எவ்வளோ பெரிய பவர்னு பாருங்க. அங்கே திமுக வேட்பாளர் 3வது இடத்துல இருக்காரு. ஸோ ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே அப்படியே நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் அந்த நாம் தமிழர் கட்சி எவ்வளவு தூரம் நம்மளை கடிக்கணுமோ, தேர்தல் தெரியுமா, அரசியல் தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, அது தெரியுமா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாங்க. ஒன்னே ஒன்று பண்ணோம், ஒரு வலுவான மாவட்ட செயலருங்க கட்சியில் அப்பயே ஒரு வீடியோவில் தம்பியா சொன்னேன், ஆனால் அங்கே போவாதனே நிற்காதனே, அந்த வீடியோக்குள்ளே சைடில் போடுறேன், வேறு ஏதாவது தொகுதியை நோக்கி போயிடுனே, அவர் ரீல்ஸ் போடுறாலாம் நினச்சிக்காதனே, அவர் தன்னுடைய வேலையை ஆவணப்படுத்துகிறாருனே, வேணாம்னே நீ சட்டசபை போகணும்னு நினைக்கிறேனேன்னு அப்போ சொல்லியிருந்தேன். இப்போ கேட்டிங்கன்னா சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்போ சொன்னேன்னா, சரி ஏதோ அவரோட ஓட்டு வங்கி கண்டி நம்மளை விமர்சனம் பண்ணான்னு நினச்சேன். ஆனால் கங்கணம் கட்டிக்கிட்டே ஒரு விமர்சனம் பண்ணும்போது இந்த மனுஷன்லாம் தோக்குறது தான் சரியாக இருக்குங்கிறத நானும் ஃபீல் பண்ணேன். நம்ம நினச்சபடியே தேவையில்லாமல் போய் அவரோட சண்டை போட்டு அவர் இன்னைக்கு லீடிங்கில் போயிட்டுருக்காரு. சும்மா போலங்க லீடிங்கு பக்காவாக போயிட்டுருக்காரு பிரபு அவர்கள். அதாவது தாவேக்கா கட்சியை விமர்சிக்கிறதா நாம் தமிழர் கட்சியோட பிரதானமான வேலையாக இருந்துச்சு. எங்கள் கட்சியோட ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தாவேக்கா அப்படிங்கிற இந்த கட்சி முழுமையாக வந்து உங்களை நோக்கி அரசியல் பண்ணலங்க. எங்கள் கட்சியில் இருந்த ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் நாத்தாக்காவோட ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமானண்ணே முதலமைச்சர் ஃபேஸ்ன்னு சொன்னீங்க. அந்த முதலமைச்சர் ஃபேஸை எங்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர் வீழ்த்திருக்காரு. இப்படி ஒரு வரலாறு இங்கே நடக்குது. இதை தான் சொல்கிறேன், கொண்டாடுங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க. அவ்வளோ பெரிய வரலாற்று சாதனையை இப்போ நான் பார்க்குற முடிவு கிட்டத்தட்ட நான் ஒரு 1:20க்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போயே இவ்வளோ பெரிய சாதனைகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய தகவல்கள், இதுக்கப்புறம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நம்ம பேசணும்னா இன்னும் எவ்வளோ சாதனை, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம்னு யோசிச்சு பாருங்களேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்படி போகுமா, அப்படி போகுமா, அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விகள் அத்தனையும் பின்னாடி விடுங்க. ஏன்னா சில கேள்விகளுக்கு காலமே பதில் சொல்லிடும். ஒருத்தர் சொன்னார்ல, காலம் பேசாது காத்திருந்து பதில் பேசும் சொன்னார்ல, அவருக்கும் சொல்கிறேன், காலம் காத்திருந்து பதில் பேசியது. தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ நான் வந்து நேரடியாக ஒரு பேர் சொன்னேன்னா ரசிகர் சண்டை போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பேரை சொல்லலை, அந்த பெரியவர் சொன்னார். அந்த பெரியவர் சொன்னபடியே அவர் சொன்ன மாதிரியே காலம் இங்கே பேசியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர்கிட்டையும் போய் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா, அவர் அன்னைக்கு சொல்லும் போது நமக்கு அவ்வளோ வலிச்சிச்சு. உங்கள்கிட்டேருந்து வந்த புள்ள, உங்களை பார்த்து வளர்ந்து வந்த புள்ள, இன்னைக்கு நீங்கள் அரசியலுக்கு வர முடியாது, உடம்பு செல்ல நீங்கள், அவர் வரும்போது இப்படி பின்னாடி குத்துறீங்களே அப்படிங்கிற அந்த வருத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த வருத்தத்துக்கு தமிழக மக்கள் வாக்கு செலுத்தி வருத்தப்படாதையா, உன்னைய சுற்றி என்ன நடந்துச்சுங்கிறதுலாம் எங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். என்னைக்கும் பேசாவது இன்னைக்கு ஏன் பேசுகிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும். கவலைப்படாத, காலத்தை பேச வச்சிருவோம்னு சொல்லி பேச வச்சிருக்காங்க. அதாவது முன்னாடி சொல்லுவாங்க 1996 சூப்பர் ஸ்டார் நினைச்சாவே ஆட்சி மாற்றம் பண்ணாரு. அதே மாதிரி 2026 மறைமுக ஆதரவு என்டிஏ கொடுத்தாரு. அப்ப பாருங்க, சூப்பர் ஸ்டார் நினைச்சா ஒன்று முடியுங்கன்னு சொன்னாங்க. சூப்பர் ஸ்டார் நினைச்சாலாம் முடியாதுங்க. ஏன்னா இது 1996 கிடையாது, 2026ங்கிறத மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. அதனால சொல்றேன், எல்லாரும் நமக்கு எதிராக நின்னாங்க. எல்லா விதமான விஷயமும் நமக்கு எதிராக நின்றுச்சு. ஊடகங்கள் ஆரம்பிச்சு சில நடிகர்கள் ஆனஸ்டாக வெளிப்படையாக வந்து நமக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. சில பேர் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற பாணியில் அமைதியாக இருந்தாங்க. எல்லாத்தையுமே கடந்து நம்ம தனியாக சோலோவா கெத்தாக நம்ம நின்றுருக்கோம். இந்த வெற்றியை அப்படியே மனசார கொண்டாடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் மற்றதெல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முதல் தரப்பாக என்கிட்டேருந்து இந்த வீடியோ வந்திருக்கு. அடுத்தடுத்த விஷயங்களை நான் தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். கவனித்து அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேசுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.